ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிதீவிர எண்ணங்கள் தரும் அமாவாசையும் பௌர்ணமியும். இதான் தலைப்பு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் இன்றியமையாத கிரகங்கள் அப்படின்னா நம்ம இந்த சூரியனையும் சந்திரனையும் எடுத்துக்கலாம். சூரியனை கொண்டு நமக்கு லக்னம் தீர்மானிக்கப்படுகிறது, சந்திரனை கொண்டு நமக்கு ராசி தீர்மானிக்கப்படுகிறது. சூரியனை தகப்பன் காரகன் என்றும் சந்திரனை தாய் காரகன் என்றும் சொல்கிறோம். இது போக இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் முக்கியமான சில வேலைகள் இருக்கு. அதில் சூரியன் ஆத்மாவின் காரகன், ஆத்ம காரகன், சம்பார்த்திய காரகன், அதிகார காரகன் ஒரு பேர் இருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன், பிரயாண காரகன் அப்படின்னும் அவருக்கு பேர் உண்டு. இந்த சூரிய சந்திரர்களுடைய நிலை ஜாதகத்தில் நிறைய பலன்களை தீர்மானிக்கும் சக்தி வாய்ந்தது. சூரியனால் உருவாகக்கூடிய லக்னம் வலுவாக இருந்தால் ஒரு மனிதன் வெற்றிகளை எப்படி குவிக்கிறான்ங்கிறதும், சந்திரனால் உருவாகக்கூடிய ராசி அதிபதி வலுவாக இருக்கும்போது பின் வயது வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம நிறைய காணொலிகளில் போட்டிருக்கோம். பட்டு அதிதீவிரமான சிந்தனைகளை உருவாக்குவதில் இவர்கள் இருவரும் மிகச்சிறந்தவர்கள். ஸோ அந்த வகையில் ஒரு பௌர்ணமி யோகத்திலோ அல்லது அமாவாசை யோகத்திலோ நீங்கள் பிறந்திருந்தால், முதல்ல பௌர்ணமின்னா என்ன, அமாவாசைன்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இணைந்திருப்பது, ஒரே டிகிரி அச்சில் இருக்கிறது பூரண அமாவாசை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது அமாவாசை தான். அதே மாதிரி சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கும் போது கிடைக்கப்பெறுவது பௌர்ணமி யோகம். இதில் எக்ஸாக்டாக பௌர்ணமிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வரும், எக்ஸாக்டாக அமாவாசைங்கிறதும் அதே மாதிரி குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வரும். ஆனாலும் சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்டுக்குள்ளே இணைஞ்சிருந்தாங்கனாலே அது பூரணமான அமாவாசை யோகம்தான். சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது பூரணமான பௌர்ணமி யோகம்தான். அப்போ இந்த நிலையில் பிறக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும், அதிதீவிரமாக இருக்கும். மேசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்கன்னா அது சித்திரை மாதம் ஏற்படுற அமாவாசை. அதே ரிஷபத்தில் இருக்கும்போது வைகாசி மாதம் ஏற்படுற அமாவாசை. இதே மேசத்தில் இருக்கிற சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அது சித்திரை நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ அதில் போயிட்டு துலா ராசியில் இருந்தால் இது பூரணமான பௌர்ணமி அப்படிங்கிறத கணக்கெடுத்து. இந்த அதிதீவிர எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல நிலைகளில் ஜாதகரை குழப்பும் எண்ணங்களாகவே இருக்கும், கொடூரமான குழப்பும் எண்ணங்கள். இது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற எண்ணம் திருப்பி திருப்பி வருது சார் அப்படிமா. இது அமாவாசையிலையும் பௌர்ணமியிலும் பிறந்தவங்களுக்கு வரும். நார்மலாகவே மனோகாரகன் சந்திரன் அதிக ஒளியை பெறும்போதும் சரி, அதிக இருளை பெறும்போதும் சரி, மன தடுமாற்றத்தை தருவார். இந்த மன தடுமாற்றம் என்ன ஆகும்னா, இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி ரொம்ப தீர்க்கமாக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதிதீவிரமான எண்ணங்கள். இந்த ரொம்ப தீர்க்கமாக இவங்க நம்புறதுனாலே என்ன ஆகிடும், அது உண்மையாக நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி கொண்டு அதற்கான எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க சார். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் காரி துப்புறான் சார். அவன் என்னை கொலை வெறியிலே பார்த்துட்டு இருக்கான் சார், எனக்கு பயமாக இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணுது சார். இது என்னால் அடித்து சொல்ல முடியும். நீ கனால பார்த்தியாயா? இல்லை சார், ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன் சார். இந்த உறுதியாக நம்புறத நல்ல விஷயங்களை இவர்கள் நம்பினாங்கன்னா இவர்களை மாறி வெற்றி பெறுவதற்கு வேற யாராலையுமே முடியாது. தீவிரமான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த அமாவாசையிலையும் பௌர்ணமியிலும் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஒரு அமாவாசை நிலையில் பிறந்திருந்தாலும் சரி, பௌர்ணமி நிலையில் பிறந்திருந்தாலும் சரி, சூரியன் உங்களுக்கு மேசத்தில் இருக்கும்போது கூட சந்திரன் இருந்தால் அது அமாவாசை. நேர் 7ஆம் இடத்துல இருந்து துலாத்தில் இருந்தார்னா பௌர்ணமி. சூரியன் ரிஷபத்தில் இருக்கும்போது சந்திரனும் அங்கேயே இருந்தார்னால் அது அமாவாசை. சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தார்னா பௌர்ணமி. மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது கூடவே அங்கே சந்திரனும் இருந்தார்னா அது அமாவாசை. அதுவே தனுசில் இருந்தாருன்னா சந்திரன் பௌர்ணமி. சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்கள் ஜென்ம ராசிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடகத்தில் சூரியன் இருக்கும்போது நீங்கள் மகர ராசியில் பிறந்தீங்கன்னா அது அதாவது ஆடி மாதம் மகர ராசியில் பிறப்பவர்கள் பௌர்ணமியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதும்,
ஆடி மாதம் கடகராசியில் பிறப்பவர்கள் அமாவாசையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட சூழ்ச்சி. அதே மாதிரி ஆவணி மாதத்தில் கும்பராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறாங்கன்னும், அதே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க அமாவாசை யோகத்தில் பிறக்கிறாங்கங்கிறது கணக்கு. புரிஞ்சுதுங்களா? புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் பிறக்கிறவங்க அமாவாசை யோகத்தில் பிறப்பாங்கன்னும், புரட்டாசி மாதம் மீன ராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்கங்கிறது கணக்கு. ஐப்பசி மாதம் துலா ராசியில் பிறக்கிறவங்க அமாவாசை யோகத்தில் பிறக்கிறாங்கன்னும், அதே ஐப்பசி மாதத்தில் மேச ராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறாங்கன்னு கணக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ சித்திரை மாதத்தில் மேசராசியில் பிறந்த அமாவாசை, துலா ராசியில் பிறந்த பௌர்ணமி, இதே கணக்கு தான். கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்க அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறதாகவும், அதே கார்த்திகை மாதம் ரிஷப ராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்களாகவும் கணக்கு. மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் பிறப்பவர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு, அதே மார்கழி மாதம் மிதுன ராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. ஆருத்ராதரிசனம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? தை மாசத்துல மகர ராசியில் பிறக்கிறவங்க பூரண அமாவாசையில் பிறக்கிறாங்கன்னு, அதே தை மாசம் கடக ராசியில் பிறக்கிறவங்க பூரண பௌர்ணமியில் பிறக்கிறாங்கன்னு. பங்குனி மாசி மாதம் கும்பராசியில் பிறக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அமாவாசையில் பிறப்பாங்க. அதே மாசி மாதம் சிம்ம ராசியில் பிறக்கிறவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறப்பாங்க. மாசி மகம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் பௌர்ணமி உருவாகும். பங்குனி மாதத்தில் மீன ராசியில் பிறக்கிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அமாவாசையில் பிறப்பாங்கன்னும், அதே பங்குனி மாதம் கன்னி ராசியில் பிறக்கிறவங்க பங்குனி உத்திரம் பௌர்ணமியில் பிறக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது அமாவாசை பௌர்ணமிக்கான விளக்கம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த தீவிரமான எண்ணங்களை, இவர்களுடைய எண்ணங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த தீவிரமான எண்ணங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற கற்றுக்குங்க. நெகட்டிவ் தான் ஆனால் 100க்கு 90 பேர் நினைப்பாங்க. யாரோ எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, யாரோ என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னால் வாழவே முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க, யாரோ எனக்கு செய்வேன்னு வச்சுட்டாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே எதிரிகளாக இருக்காங்கங்கிற மாதிரியான தேவையற்ற குழப்பங்களை தரக்கூடியதாக இந்த அமைப்புகள் இருக்கும். இதில் பௌர்ணமி யோகம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, அமாவாசை யோகத்தில் இருந்தால் கேட்கவே வேணும், போட்டு மைண்டு பயங்கரமாக குழப்பம். அதனாலேயே இந்த 2 நிலைகளில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய எண்ணங்களை தீர்க்கமான தீவிரமான எண்ணங்கள் தான் தோன்றும். அதை முழுமையாக நீங்கள் நம்பவும் செய்வீங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல எண்ணங்களை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும், இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லதை தான் கொடுக்கும், நான் வணங்குற கடவுள் என்னை சரியாக தான் வழி நடத்துவார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்துவிட முடியாது, என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு உண்மையாக தான் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் எனக்கு உண்மையாக தான் இருக்காங்க, என்னுடைய வேலை சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு, என்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, நான் நல்ல விதமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், என் குழந்தைங்க நல்ல விதமாக தான் வளருவாங்கன்னு உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல கதைகளை படிப்பது, நல்ல புத்தகங்களை வாசிப்பது, நல்லவர்களுடைய அறிவுரைகள் கேட்பது, அதன் மூலம் வழிநடத்துவது, குலதெய்வத்தை விடாமல் வணங்கிக்கிட்டே இருக்கிறது, அமாவாசை பௌர்ணமி தினங்களை தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடு செய்கிறது, அது உங்கள் மனசுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதை கும்பிட்டுக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த 2 நிலைகளில் பிறந்திருக்கும் ஜாதகர்களால் சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி 80-90% பேர் நெகட்டிவ் எனர்ஜிகளால் சூழப்படுறாங்க. சூரியனும் சந்திரனும் இணைவது சிவசக்தி யோகம். அமாவாசையில் பிறந்துட்டோமே நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லை, அது ஒரு சிவசக்தி யோகம். அதே மாதிரி சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருப்பது பௌர்ணமி யோகம். இந்த 2 நிலைகளிலும் பிறக்கிறவங்க பெரும் வெற்றிகளை பெறுகிறார்கள். ஆனால் அந்த வெற்றி பெறுறவங்களோட சதவிகிதம் ரொம்ப 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 குறைவு. 1000 பேருக்கு 2 பேர் வெற்றி பெறாங்க. அப்போ பாக்கி 998 பேர் என்ன பண்ணுறாங்க? நெகட்டிவ் எண்ணங்களால், தீவிரமான எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு அந்த எதிர்மறை எண்ணங்களை உண்மை என்று நம்பி அதன்படி தனது வாழ்வியலை அமைத்துக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? தன் புருஷன் தப்பு பண்றாரு அப்படின்னு அதிதீவிரமாக நம்பின ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, தன் புருஷன் தப்பு தான் பண்ணுறான் அப்படிங்கிறது அமாவாசையில் பிறந்த பொண்ணோட கதை தான். அதிதீவிரமாக நம்பின ஒரு பொண்ணு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து தான் பிள்ளைக்கு தனக்கும் கொடுத்துட்டு புருஷனுக்கும் கொடுத்துட்டு 3 பேர் செத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் உண்மையிலே அந்த பையன் ஒரு அப்ராணி.
இப்போ இதனுடைய சூட்சுமம் என்னன்னா, இந்த அதிதீவிர எண்ணங்கள் அவங்கள தாக்குறது தான். ஒரு விஷயத்தை தீர விசாரிப்பது, அதன் பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதுங்கிறதெல்லாம் இவங்க போகவே மாட்டாங்க. இவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்பாங்க. நீதானா பண்ணுன அப்படின்னா பண்ணுனதான், மாற்றவே முடியாது. மனநோயாளிகளே அதிகமாக உருவாக்குற அமைப்பு இந்த ரெண்டுக்கும் உண்டு. அமாவாசைக்கு உண்டு, பௌர்ணமிக்கு உண்டு. ஸோ இந்த அதிதீவிர எண்ணங்களை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறத ப்ராக்டிஸ் மூலமாக கற்றுக்க முடியும். நல்ல குருவின் துணையோடு, தெய்வ அருளின் துணையோடு, நன்னெறி காட்டும் வழிமுறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களால் இந்த யோகத்தில் பிறக்கிறது ஒரு அபூர்வம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட வெற்றி பெற்ற மிகச்சிறந்த நபர்கள்லாம் இருக்காங்க. என்னால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட், அதாவது எனக்கு யாரோ கெடுதல் பண்ணிட்டாங்கிறத நீங்கள் தீர்க்கமாக நம்புறது மாதிரி, நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்கிறதையும் தீர்க்கமாக நம்பணும். அந்த தீர்க்கமான நம்பிக்கை பாசிட்டிவான விஷயமா இருந்தால் கட்டாயம் இந்த அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்கள் சாதிக்க இயலாதது ஒன்றுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால், நீங்கள் ஒருவேளை பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் அல்லது அமாவாசையில் பிறந்திருந்தாலும் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு, இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு பெரிய கணக்கெல்லாம் வேண்டாங்க. சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இருந்தால் அமாவாசை, சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் பௌர்ணமி, அவ்வளோதான். சார் அந்த நட்சத்திரம் இல்லையே, என்னோட ஜாதகத்தில் பிரதமைன்னு போட்டிருக்கே, என்னோட ஜாதகத்தில் சதுர்த்தசின்னு போட்டிருக்கே அப்படின்னாலும் யோசிக்காதீங்க. சிம்பிள் கணக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருந்தால் அது அமாவாசை, சூரியனுக்கு நேராக 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் பௌர்ணமி. இந்த பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல எண்ணங்களை உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியாக வளர்த்து கொண்டால் உங்களால் சாதிக்க முடியாத காரியமே இல்லை என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.